அளவட்டி நீங்கள் இருக்கிற நாங்கள் மரதான் யாழ்ப்பாணம். வாகனம் எடுத்து முதல் ஹயரை வந்து வெட்டாப்பளை கண்ணகி அம்மனுக்கு தான் அந்த ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கோ அப்படி இருக்குன்னு சொல்லி போகலாமா? வெயில்ன்றதுக்கு என்னலுக்கு நிற்க இந்தியாவில இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட இன்னும் ஒருத்தர் வந்து பயணிக்க போகிறார். அதுதான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். நல்ல சொகுசு வாகனம், உண்மையிலே ஒரு நீளமான வாகனம். 11 பேர் டிரைவரை விட்டால் 11 பேர் வந்து பயணிக்கலாம். நீங்கள் வந்து கொழும்பிலேருந்து உங்களுடைய ஊருக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து வருவீங்க. நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வாரம், சுவிஸ்லேருந்து வாரம், கனடாவிலேருந்து வாரம், அப்படி ஃப்ரான்ஸ்லேருந்து வாரம். இன்றைக்கு முதலாவது ஹயரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து ஒரு குடும்பம் உண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலி ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக வந்து இருக்க போகுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பின்னால் பாருங்க ஒரு ஆள் வந்து நிற்கிறார். இந்தியாவில இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட இன்னும் ஒருத்தர் வந்து பயணிக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்து ஒரு வேண்டுகோளை ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து இந்த வீடியோவும் வந்து இருக்க போகுது. கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் அது உள்நாட்டில் இருந்தீங்கன்னாலும் சரி, புலம்பெயர் தேசங்களில் வெளிநாடுகளில் இருந்தீங்கன்னாலும் சரி, மதுவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு முதல் கார் ஒன்று வச்சுருந்தேன். அந்த கார் வந்து என்னோட கிட்டத்தட்ட 6 வருஷம் அது என்னோட தான் இருந்தது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காரை வச்சு நான் வந்து நிறைய பேரை வந்து ட்ரவல்ஸ் மூலமாக, அதாவது தெனம் ட்ரவல்ஸ்ன்னு சொல்லி பெரிய அளவில் வந்து இல்லை என்றாலும் ஒரு சிறிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பிடிச்சவங்க ஒரு திருமண ஆயிரம் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பிக்கப்போ ரோப்பிங்கோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளும் என்னுடைய காரில் நிறைய பேரை ஏற்றி இறக்கி அந்த பயணங்களை வந்து மேற்கொண்டாங்க. இன்றைய நாளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைரூப் வாகனம் வந்து நான் வந்து எடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். என்னுடைய காரை வந்து விற்று அதில் வந்த காசில் வந்து முற்பணமாக கொடுத்து இந்த ஹைரூப் வாகனத்தை வந்து எடுத்துக்க. உண்மையிலேயே ஒரு சொகுசு வாகனம் மட்டும் தான் சொல்லணும். இதில் வந்து கிட்டத்தட்ட 11 பேர் டிரைவரை விட்டால் 11 பேர் வந்து பயணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் இருந்து உங்களுடைய தாய் நாட்டுக்கு எங்களுடைய இங்கே யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா வாரீங்கன்னாலும் சரி, எல்லாருக்குமே வந்து வாகனங்கள் வந்து தேவையாக இருக்கும். வேறு ஒரு ஆக்களை வந்து வாகனங்களுக்கு வந்து ஹயர் பண்ணி வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து சொந்த ஊரில் வந்து வீடை கட்டி இங்கே வந்து வாகனங்கள்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் சில பேர்கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட வந்து வாகனங்கள் இல்லை. ஆனால் வேறு ஒரு ஆக்களை வந்து ஹயர் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து கொழும்பிலேருந்து உங்களுடைய ஊருக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து வருவீங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து திருப்பி வந்து கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு வந்து போய் உங்களுடைய சுவிஸுக்கோ கனடாக்கோ இங்கே வேண்டான வந்து போய்கொள்வீங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் நீங்கள் வந்து நீ வந்து சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து என்னுடைய வீடியோ வந்து பார்க்குறவங்க நீங்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து தாய்நாட்டுக்கு யாழ்ப்பாணம் வருவீங்க, இல்லாட்டி வவுனியா வருவீங்க, கிளிநொச்சி வருவீங்க, எங்கே வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து விமான நிலையம் வந்து தான் வந்து வருவீங்க. அப்போ மதுவை வந்து கண்டக்ட் பண்ணி மது ஒரு ஏரன் இருக்குது. நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வாரம், சுவிஸ்லேருந்து வாரம், கனடாவிலேருந்து வாரம், அப்படி ஃப்ரான்ஸ்லேருந்து வாரம் மது எங்களை வந்து நீங்கள் பண்ணி கொண்டு எங்களோட ஊரில் வந்து இறக்கணும். ஊரில் வந்துட்டு எங்களுக்கு வந்து சன்னதிக்கு போகணும், வெள்ளிர கோயிலுக்கு வந்து போகணும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் பீச்சுக்கு போகணும், கைனா பீச்சுக்கு போகணும், என்ன சொல்லி சொன்னால் நைனாதீவுக்கு போகணும். இப்படி வந்து எல்லா விதமான பயணங்களும் வந்து நீங்கள் என்னோட வந்து நீ தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு இந்த நம்பர் 077 63 81 971 இந்த நம்பருக்கு வந்து அழையுங்கோ. எந்த நேரமும் வந்து ஃபோன் வந்து ஆக்டிவ்லான்ட்டு வந்து இருக்கும். உங்களுடைய பயணங்களை வந்து இன்னும் இனிமையாக்க உங்களோட இன்றைய நாளிலிருந்து மதுவிலக்ஸ்லேருந்து தெனம் ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசம் வந்து இன்றைய நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கு வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டாப்பளை, அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் வட்டாப்பளை கோயிலுக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். ஓகே, கோயிலுக்கு வாகனத்தை வந்து இன்றைக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது நாள், அதாவது நேற்றைக்கு வாகனம் எடுத்தது, இன்றைக்கு முதலாவது ஹயரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து ஒரு குடும்பம் உண்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முல்லைத்தீவு வட்டாப்பளைக்கு வந்து கூட்டிக்கணும் தான், அதாவது கோயிலுக்கு கூட்டிக்கணும் வந்து இப்போ அவருடைய நண்பர்கள் வீட்டை வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்து கூழ் காய்ச்சி எல்லாம் வந்து குடிச்சிட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா முல்லைத்தீவில் அங்கே பக்கம் கடற்கரை ஓரங்களாக காட்ட வேண்டிய இடங்கள்லாம் வந்து சுற்றி காட்டி போட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் வந்து போகிறோம். உண்மையிலேயே முதல் நாள் எனக்கு வாகனம் எடுத்து முதல் ஹயரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் வந்து எனக்கு இந்த ஹயரை வந்து தந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே சந்தோஷம். தொடர்ச்சியாக வந்து எல்லாரோடையும் வந்து சேர்ந்து பயணிக்கணும். உங்களை எல்லாம் என்னுடைய வாகனத்தில் வந்து அழைச்சி கொண்டு நிறைய இடங்களெல்லாம் வந்து சுற்றணும். ஹோல்சேலோனும் வந்து நாங்கள் வந்து போவோம். எல்லா இடங்களுக்குமே வந்து இலங்கையில் எந்த இடத்துக்கும் வந்து நீங்கள் எங்களை வந்து அணுகலாம். கண்டிப்பாக வந்து மிக குறைந்த கட்டணங்களில் நாங்கள் வந்து
உங்களை வந்து என்னுடைய இந்த வாகனத்தில் வந்து நான் வந்து கூட்டிக்கணும் போவேன்னு சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மற்றாப்பில் 12 காலம் ஆகுது பூசியெல்லாம் வந்து முடிஞ்சுது போய் ஒரு பட்டு துண்டு வந்து ஐயா மூலமாக வந்து கட்டி தேசிக்க வச்சு ஓடி இன்றிலேருந்து இந்த என்ன சொல்கிறது வெட்டாப்புலேருந்து எங்களுடைய பயணத்தை வந்து துவங்குறோம். அப்படியே வாங்குவோம். என்னுடைய வாகனத்தை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க சுவிட்சுக்கு வரேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வாகனம் எப்படி இருக்குது பாருங்க. உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாருங்க அது சொகுசு இருக்கைகள் எல்லாம் வந்து இருக்குது பாருங்கள். பெண்ணுக்கு 3 இங்கே அடுத்தது 3 இங்கால 3 பேர் வந்து இருக்கலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். முன்பலம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாகனத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்ல சொகுசு வாகனம், உண்மையிலே ஒரு நீளமான வாகனம். இப்போ நீங்கள் வந்து சொகுசாக இருந்து போகலாம் பாருங்க. நல்ல நீளமான ஒரு வாகனம், ஹைரூப் வாகனம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த நம்பர் தான் இதை என்னுடைய வாகனம் பாருங்க. நல்ல நீட்டாக கண்டிஷனாக நல்ல விலையில் வந்து உண்மையிலே வந்து எடுத்துருக்குது. உண்மையிலே இதுக்கு கிட்டத்தட்ட 1,40,00,000 ரூபாய் கிட்ட வந்து இப்போ முடிஞ்சிருக்குது. அடுத்த கட்டத்துக்கு நாங்களும் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணுன்றதுக்காக வந்து இந்த ஒரு முயற்சி. கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கோயிலுக்கு போய் அடுத்த விஷயங்களை வந்து பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்து போவோமா? ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் வீடியோ பார்க்குறவங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட நான் இந்த ஒரு தினம் ட்ராவல்ஸ் வந்து இந்த வாகனத்தை வந்து இப்போ லீசிங்கெல்லாம் போட்டு தான் வந்து தூங்கியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகே ப்ரோ, ஐயா நிப்பாரானே ஐயா நிப்பாரானே. ஓகே பாருங்க, ஆட்டோ கியர் வந்து வாகனம் 5L இன்ஜின் நல்ல ஒரு கண்டிஷனில் வந்து வாகனத்தை வந்து எடுத்துக்கிறோம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, வாகனம் எடுத்து முதல் ஹயரை வந்து வெட்டாப்பளை கண்ணகி அம்மனுக்கு தான் அந்த ஹயர் வந்து வந்திருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து என்ன கண்டக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். புதிய ஒரு இதுக்குள்ள வந்து அடுத்த கட்டமாக காலடி எடுத்து வைக்கிறோம். கோயில் வந்துடுது. இதுக்கே வருது இந்த சைடு போகலாமா உள்ளுக்கு? இல்லை பூட்டி கிடக்கு. ஓ இதால போட்டி இருக்கு. மெட்ட சைட்டால போகும் இந்த ரோடு போகலாமா? போமாண்ணா போகலாம். அது கலாத்தரா பண்ணாங்க. என்ன வாகனம் இப்போ இதுன்றோன்னா முன்னூற்றி தான் கொண்டு போவோம். ரைட் தேங்காய் உடைக்கிறது. ரைட் பூச முடியுதான்னு எல்லாம் செய்கிறவன என்ன பண்ண பூட்டிக்கிறேன். இப்போ அதான் சொன்னேன். போட்டுக்கிறேன். எப்போ போட்டுனாங்க? இதுலேயே கூட போகணும் இல்லை. ஐயா கட்டுக்கிறேன். ஐயா டிக்கெட் 5000 நீங்கள் போட்டு ஐயா கொண்டு போங்க. என்ன வானத்துக்கு பட்டு இருக்க வச்சு பூசா பட்டை வச்சுட்டாச்சு, கட்டிவிட்டாச்சு. ஓகே, தம்பி வந்து போகிறான். இது வந்து அளவட்டி. நீங்கள் இருக்கிற நாங்கள் மருதாவனம் யாழ்ப்பாணம். அப்படிங்க.
வெயில்ன்றதுக்கு கிணலுக்கு நிற்க எவ்வளோ முடியுது இப்போ இது? இது ஐயா 135 லீஸோ லீஸிங் தான். கார்ன்றது இப்போ காரை கொடுத்துட்டு எவ்வளோ லீஸ்? லீஸ் வந்து இப்போ 68 நிற்குது. என்ன லீஸ் போடையில வாரம் மாதம் அரைவாசியை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு 30 போட கொண்டு பார்க்கணும். 60 போட்டால் இங்கே வந்துடும். இதுக்கு என்ன இப்போ முதல் லேயரு வெட்டாப்பிளை தான் வந்துருக்கோம். டவுன் ஏசியல் என்ன விலை போகுது? டவுன் ஏசியல் 70 ரூபா 80 ரூபா 60 ரூபா அப்படி போகுது. ஐயா வந்து உள்ளுக்கு பாருங்க ஓம் எல்லாம் வந்து போட்டு வந்து நூல் கட்டுறாரு ஐயா. மது விலக்ஸ்ன்னு சொல்லி மது விலக்ஸ் பட்ஜெட் சேனல் செய்கிறது இப்போ அப்படியே போகுது. இப்போ கூடுதலாக இல்லை யூடியூப்பில் அவரும் காட்டிடுங்க அவருக்கும் தம்பிக்கு வேறு தெரியும் நான் நடுக்கஞ்சி வரை வரையார். அப்படியா படிக்கணும்னு சொல்லி சரி ஓகே நன்றியா ஓகே. பாருங்க ஐயா வந்து உள்ளுக்கு துண்டெல்லாம் வந்து கட்டி இதில் வந்து கட்டி ஊமெல்லாம் வந்து போட்டு பூவெல்லாம் வச்சு வடிவாக வந்து ஆசிரியர் வச்சுட்டு போயிருக்கார். முண்டையில் வந்து மூட ஆசிர்வாதத்துலையும் வெட்டாப்பழ கண்ணையாமனுடைய ஆசிர்வாதத்துலையும் ஜெயிக்கிறோம் கலெக்டரும் ஜெயிக்கிறோம். ஓகே வெற்றிகரமாக வந்து ஊசியெல்லாம் செஞ்சுட்டு இப்போ மீண்டும் மறுபடியும் போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு இப்போ போய் கூழ் குடிக்க போகிறோம். ஒடியால் கூழ் குடிக்க போகிறோம். போயா கூழ் குடிச்சிட்டு இன்றைக்கு முல்லைத்தீவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகிறோம். ஓகே தொடர்ந்து வேறு வீடியோ. ஒடிய கூழ் ரெடி ஆகிட்டுது. இங்கே பாருங்க கூழை இங்கே பாருங்க நண்டு வேறு என்ன அடியில் கிழனா தான் இல்லை பேர். இங்கே பாருங்க பைத்தங்காய் போட்டிருக்குது, கிழங்கு போட்டிருக்குது, மீன் போட்டிருக்குது. இங்கே பாருங்க இறால் போட்டிருக்குது. இல்லை போட்டு பாருங்கள் நண்டை பாருங்கள் கூட பெரிய நண்டு கிழங்கெல்லாம் தெரியுது. பைத்தங்காய் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ திருப்பி ஒடியல்மா கொஞ்சம் போட்டது அரிசிங்க சோறுலாம் கிடக்கு பாருங்கள் சோறு. வாவ் ரெடியா இந்த கோயிலை போட்டு வந்து இன்றைக்கு குடிய கூழ். இந்தியான் வந்து வாகனம் எடுத்து முதலாவது ஹையர் வந்து முல்லைத்தீவில் வந்து நிற்கிறோம். இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே கூழெல்லாம் ஒடியர் கூழெல்லாம் வந்து குடிச்சிட்டு இப்போ நிற்கிறது முல்லைத்தீவில் அலை என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஹோட்டல். அங்கே தான் வந்து நிற்கிறோம். அந்த அதனுடைய பார்க்கிங்கில் வந்து நான் இப்போ நிற்கிறேன். 2 வாகனம் என்னுடைய வாகனமோடு சேர்த்து 3 வாகனத்தில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் அங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அது நீச்சல் தடாமல் இருக்குது. அங்கே வந்து குளிச்சு நிற்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த பக்கத்தால் முன்னுக்கு அந்த அலை ரெஸ்டாரண்ட் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன்னு இதை பார்த்து பாருங்கள். நல்லா அழகாக இருக்கும் உண்மையிலேயே. இந்த இடங்கள் எல்லாம் வந்து நல்ல நிறைய மரங்கள் எல்லாம் வச்சு நல்லா வச்சுக்காங்க. இதில் வந்து வெளியில் பாருங்கள் பழைய காலத்து இந்த ஜீப் ஒன்று வச்சுக்காங்க. பட் அது சிறி ஒன்று நிற்கிது பாருங்க கருப்பு கலர் உண்டு. இதுதான் அந்த அலை. அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அலை முல்லைத்தீவு ரெஸ்டாரண்ட்.
அங்கே பாருங்க அதுலேயும் ஒரு பழைய சிறிய ஒன்று நிற்கிது, வாகனம் உண்டு. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது இந்த முன்பக்கம், இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய முன்பக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் வந்து தங்கியிருந்து சாப்பிட்ற இடங்கள்லாம் இருக்குது. அங்கால கடல் இருக்குது பாருங்க, கடல் இருக்குது அங்கால. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சின்ன சின்ன கூடார மாதிரி அடிச்சு நல்லா இருக்குது. ஆக்கள் எல்லாம் சின்ன ஆக்கள் எல்லாம் இருந்து குளிச்சு கொண்டிக்கணும். இங்கே பாருங்க எல்லாம் ரெண்டு குளிச்சு கொண்டிக்கணும் சின்ன ஆக்கள் எல்லாம்.